உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரமும் உங்களோட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்க சாரும் வந்திருக்காரு. கண்டிப்பா சார், முதல் கேள்வி சார், இந்த நகைக்கடன் ரினியூவல் செய்யறாங்கல்ல, அது செய்யும் போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசர் சார்ஜ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீன்னு போடுவாங்க. அதே நகையை வந்து பார்த்தீங்கன்னா அதே தொகை, இதை தவிர்க்க வழி சொல்லுங்க. ஓகே, அதே நகை அதே தொகை. இந்த சார்ஜஸ்லாம் கண்டிப்பா வந்து போட தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோல்டு லோன் எப்படி ஒர்க் ஆகுது, பேங்க் சைட்ல இருந்து கோல்டு லோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நீங்க ரெனியூ பண்ணையில உங்களுக்கு தான் அது வந்து ரெனியூவல். ஆனா பேங்க் சைடோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சைடு இருந்து பார்க்கையில பழைய லோனை க்ளோஸ் பண்ணிட்டு புது லோன் ஓபன் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் அவங்க சைடு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு 5 தடவை ரெனியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கோல்டு லோன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ரெனியூ பண்றீங்க. ஸோ பழைய ரெனியூவல் வந்து இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கும். உங்க பேன் கார்டு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கடன் லோன் அப்படின்றது ஓப்பன்ல தான் இருக்கும். கடைசியா நீங்க எப்போ க்ளோஸ் பண்றீங்களோ அப்பதான் அந்த கோல்டு லோன்லாம் க்ளோஸ்டு அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி 5 வருஷம் ரெனியூ பண்ணாலும் ஒரு வருஷமும் ரெனியூவல் பண்ணணும் நீங்கள். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5 லோன் வந்து ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஒரு வருஷமும் நீங்கள் ரெனியூ பண்ணையில் 5 புது லோன் ஓப்பன் ஆன மாதிரி காட்டும். நீங்கள் கடைசியாக எப்போ லோன்லாம் கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த 5 லோனுமே வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த சார்ஜஸ்லாம் வந்து ஸோ ஒரு தடவை நீங்கள் ரெனியூ பண்ணையில் இந்த அப்ரைசர் சார்ஜஸ் வந்து அவங்க வந்து கணக்கு பண்ண தான் செய்வாங்க. ஓகே சார், இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ அப்ரைசர் சார்ஜ்னா ஒரு சில பேர் புரியாமல் இருக்கும். அதுக்கான ஒரு கிளியர் டெஃபினேஷன் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த அப்ரைசர் சார்ஜ் அப்படின்றது என்னன்னா, பேங்க் சைட்ல இருந்து நீங்க நகையை வந்து கொடுக்கையில அவங்க வந்து அந்த கோல்டு வந்து எவ்வளவு பியூரா இருக்கு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ரைசருக்காகவே தனியா ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்களுக்காக வந்து எவ்வளோ பியூரிட்டி இருக்கு, எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் சில பெரிய லோன் கம்பெனிஸ் அவங்களே இதை செக் பண்றதுக்கு ஆளுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதை செக் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்றது தான் இந்த அப்ரைசர் சார்ஜஸ். அப்ரைசர் சார்ஜ்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நகையோட பியூரிட்டி செக் பண்ணி உங்க கையில கொடுப்பாரு. ஸோ அவர் தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க லோன் கொடுக்கும்போது அந்த நகை ஒரிஜினல் நகையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கான ஃபீஸ் தான் அப்ரைசர் ஃபீஸ். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். இப்போ நான் வந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் சார். பொதுவா ஏதோ ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வச்சுக்கலாமே. அப்போ அவங்க அந்த மணியும் ஏதோ ஒன்று திருப்பி தரல, இல்லை என்ன மோசடி பண்ணிட்டாங்கன்னு நம்ம கொடுக்கும்போது அவங்க என்னோட கேஸை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த போலீஸ் கிட்ட நான் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் போலீஸ் கிட்ட போகும்போது அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. நான் அடுத்த எடுத்துட்டு போயிட்டு தான் திருப்பியும் ப்ராப்பரா எடுத்து கோர்ட்டுக்கு போனா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த விஷயம் தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எடுத்துன்னு போய் கேட்கறேன். அப்படின்ற பட்சத்துல அவங்க அந்த அடுத்த ஸ்டெப்பே மூவ் ஆக மாட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ அது எப்படி நாங்க அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றது, அவங்க சைட்ல தான் தப்பு இருக்குன்னு நாங்க எப்படி ப்ரூவ் பண்றது, போலீஸ் சைட்ல எதுவும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா. ஸோ இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, ஆனா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, நாங்க எஃப்ஐஆர் போட சொல்லி வற்புறுத்துறோம். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு சிஎஸ்ஆர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு ரெசிப்ட் கொடுக்குறாங்களே, ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சிஎஸ்ஆர் அப்படின்றது. அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்ற ஒரு ஆமா இது வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன போட்டிருக்கு, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த சிஎஸ்ஆர்ல வந்து இருக்கும். ஸோ இந்த சிஎஸ்ஆருக்கு அடுத்து வந்து எஃப்ஐஆர் ஃபைலிங். ஸோ இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாததுக்கு அவங்க பல காரணங்கள் வந்து சொல்லலாம். ஸோ சப்போஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னா மேலதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஃபைல் பண்ணலன்னா அவருக்கு மேல இருக்கிற மேலதிகாரி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவர் வந்து எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் எஸ்பிகிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, எஃப்ஐஆர் எதுவுமே போடல அப்படின்னா நம்ம வந்து கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, எஃப்ஐஆரும் போடலன்னா அதுக்கு அடுத்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ கோர்ட்ல போயிட்டு ஸோ இந்த மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், ஆனால் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க, இல்லைன்னா அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம டைரக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து பழைய ஐபிசியில் செக்ஷன் 156 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ
இந்த ஐபிஎஸ்ஐ ரீப்ளேஸ் பண்றதுக்காக புதுசா கொண்டு வந்த பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா இதுல வந்து செக்ஷன் 175ல வந்து நமக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கேஸ் ஃபைல் பண்ண டைரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போறீங்கன்னா செக்ஷன் 175 கீழே நீங்க வந்து டைரக்ஷன் பெட்டிஷன் வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அவங்க விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்க வந்து டைரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிற ப்ராசஸ் அது அப்படியே கண்டினியூ பண்ணி. ஓகே சார், நாங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் இவர் செக்ஷன்லாம் இவ்வளோ சொல்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லையா, அடுத்த ஸ்டெப்பு நமக்கு ஈஸியாக சொல்லாமேன்னு. இவர் சொல்கிறது எதுக்காகனா, நீங்கள் டக்குன்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்கள மூலமாக நீங்கள் ரைஸ் பண்ணும்போது அந்த வக்கீல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு கண் வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா யாருன்னா இருந்தாங்கன்னா கூட அவங்க வக்கீல் ஏதோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அவங்க ஏதாவது ஒரு கேஸில் இருக்கலாம், இதே மாதிரி விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக போய் சொல்லலாம், அடுத்தது இந்த ஸ்டெப்புப்பா, இதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து இந்த செக்ஷனில் போடுவாங்க, இந்த செக்ஷனில் போயிட்டீங்கன்னா அடுத்து இந்த ப்ராசஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுருது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், எனக்கும் அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சார் லாஸ்ட் கேள்வி சார், ஓடி அக்கௌண்ட் நிலத்தை பிணையாக வைத்து கொண்டு தருகிறார்கள், ஆனால் தங்கத்தை வைத்துக் கொண்டு ஓடி கிடைக்கும் என்று பலர் கூறுகிறார்கள், ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கு தரமாட்டேன் என்கிறார்கள், இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு புரியாது, இந்த ஓடி அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து நிலத்தை வச்சு பேக்கப் தராங்களா இல்லை கோல்டு வச்சு பேக்கப் தராங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓடி அக்கௌண்ட்னா என்ன? ஸோ ஓடி அக்கௌண்ட்னா ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட். ஸோ இதை வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் தருவாங்க. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம நார்மலாக இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும், இல்லைன்னா டெபாசிட் பண்ண முடியும். ஒரு நாளில் ஒரு சில நேரங்களில் 5 டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும், இல்லைன்னா டெபாசிட் பண்ணுறா இருந்தால் ஒரு 25,000 இல்லாட்டி 50,000 டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணுறா இருந்தால் 20,000 50,000 டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்ட வரையறை இருக்கும். ஸோ இது வந்து அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் மாறும், நான் சொல்கிற அமௌண்ட் தான் இருக்கணும் அப்படின்றதுல. ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அன்லிமிட்டெட் வித்ட்ராவல் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் வரதுனால அடிக்கடி பணம் வரும், அடிக்கடி அவங்க வித்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும், டெபாசிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எத்தனை செக்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பிஸ்னஸில் இருக்கையில் மக்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு. இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஓவர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா நீங்க அதுக்கு மேல பணம் எடுக்க முடியாது, பணம் போட்டால் தான் எடுக்க முடியும். இதே ஓவர் அக்கௌண்ட்ல வந்து பணம் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ்ல இருக்கிறனால எப்பவுமே அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ தேவைப்படையில இந்த ஓவர் ஃபெசிலிட்டிஸை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிப்பாங்க. அண்ட் லேட்டரான அமௌண்ட் போடையில அந்த அமௌண்ட் வந்து டேலி ஆயிரும். ஸோ இதுதான் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பிரச்சனைக்கு ஆமா. ஸோ இந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்றது பேங்க் டு பேங்க் மாறும். அவங்க வந்து சில நேரங்களில் கொலாட்ரலா எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கிப்பாங்க. அண்ட் இவர் கேட்ட பேங்க்ல மேபி கோல்டு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு வேணா சொல்லலாம். சில பேங்க்ஸ் வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஓடுற ஃபெசிலிட்டி இருக்கிற அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் யாராச்சும் பண்றாங்க, கரண்ட் அக்கௌண்ட் யாராச்சும் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க. அண்ட் நார்மல் பீப்புள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து தரமாட்டாங்க. ஓகே சார், இப்போ அவங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. இன்னும் சில கேள்விகள் இருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஸோ இந்த கேள்விகள்லேயே உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு, இல்லை சாரோட டீமை கான்டாக்ட் பண்ணோம்னா அதுக்கான வழியை சார் சொல்லுவார். சார் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பரை போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான குவரிஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் லீகல் குவரிஸ் இருந்தாலும் எங்கள் லீகல் டீமை நீங்கள் அணுகலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களோட கேள்விகள் எதனா நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகலாம். கண்டிப்பாக. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இதேமாதிரி இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தோட நம்ம வந்து சந்திப்போம். இந்த வீடியோவில் டைம் பண்ணது நன்றி சார். நன்றி.